சார் அவங்க சார்ஜ் கேளுங்க சார். சார் சார் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நிறுத்துங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏன் புருஷனை ஏன் முன்னாடியே வரம்பு மீறி பேசுறீங்க? கலெக்டர் பதவியை விட இவரோட மனைவின்ற பதவிதான் ரொம்ப முக்கியம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. மிஸ்டர் அர்ச்சனா, நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? ஆமா சார். இதுதான் உங்க விருப்பம்னா உங்களை இதுக்கு மேல நான் கட்டாயப்படுத்த விரும்பல. அப்புறம் நான் எடுத்துட்டு வந்த ஆர்டரையும் திரும்ப எடுத்துட்டு போக விரும்பல. இங்கேயே வச்சுட்டு போறேன். நீங்க எப்ப வேணாலும் வேலையில வந்து ஜாயின் பண்ணலாம். மச்சான் தலைக்கு 10,000 வந்தோனே நல்ல என்னடா எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்கடா வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் சாப்பிட்டு போவீங்க. அம்மா நான் அப்பவே சொன்னமா எனக்கு வர மாட்டேன்டாங்கம்மா. கண்டிப்பா வீட்டுக்கு வரேன். சரி கண்டிப்பா வரணும். சரிடா ஓகேடா ஓகே. அம்மா உங்களுக்கு வீட்டுக்கு போய்டலா? இல்ல இன்னும் இல்ல. சரி ஓகே சரிடா கிளம்புறேன். பை 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 பைடா. டேய் கிரவுண்ட்ல அன்னதானம் போடுறோம்னு ஏதாவது போஸ்டர் ஒட்டி இருந்தாங்களா? அன்னதானமா? அங்க பாரு எல்லாரும் கையேந்தி பவன்ல சாப்பிடுற மாதிரி அப்படியே லைனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுங்கம்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சொன்னல அதான். வா என்னன்னு விசாரிப்போம். ஓகே மச்சான் பைடா. பை பார்க்கலாம் நாளைக்கு. பை. பைடா. பை பை பை. டேக் கேர். பை மச்சான். என்னடி அவமானம் தாங்க முடியாம வீட்டுக்கும் போக முடியாம கிரவுண்ட்லயே தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்க? ஜென்மத்துக்கு நீ தலை குனிஞ்சுதான் இருக்கணும். அம்மா ஒரு ரன்னா 2 ரன்னா 12 ரன் ஸ்கூல்ல மார்க் வாங்குற மாதிரியே வாங்கியிருக்கானுங்க. நவனா எல்லாருக்கும் லாலிபாப் வாங்கி தரேன், நீ இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லு. டேய் கிரிக்கெட் மேட்ச்னா உங்களுக்கு அவ்வளவு நக்கலா போச்சா? பேட்டை பிடிக்க ஒரு தகுதி வேணா? கால்படி அரைப்படி முக்காப்படி இவங்களெல்லாம் கூட்டு வந்து என்ன ஜெயிக்கலான்னு பார்த்தல. இவனுங்கெல்லாம் பேட்டை ஒழுங்கா பிடிச்சு விளையாடவே இன்னும் பல வருஷம் ஆகும். ரோட்ல ஊசி மணி பாசி மணி வைக்கிறவங்க கூட்டு வந்து கிரவுண்ட்ல நிக்க வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க. இவனுங்க கிட்ட நான் சுப்ரியா விஷயத்துல தான் நான் தோத்துட்டேன். ஆனா இந்த மேட்ச்ல எனக்கு யாருமே ஜெயிக்க முடியாது. இது வரைக்கும் எல்லாத்துலயுமே நான் தான் ஃபர்ஸ்ட். என் டீம் தான் ஜெயிச்சு வந்திருக்கு. இங்க பாரு, இந்த ஈசல் பொடி பசங்களெல்லாம் கூட்டு வந்து என்ன ஜெயிக்கலான்னு கனவு கூட காணாத. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஊரை விட்டு ஊரு வந்து காதல் கதல் பண்ணாதீங்களா? டைமுக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற. என்ன திமிரு ஆணவம் உங்களுக்கு? எங்க இப்ப ஆடுங்களேன் பாப்போம்.
ஆட தெரியாம தோத்து போய் ஆடி அடங்கி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதான்டா ஆண்டவன் நிறுத்தி நிதானமா லாக் பண்ணிட்டான் பாத்தியா? என் கண்ணு எதிர்க்கவே அவமானப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கடா. ஏண்டி தோ உட்கார்ந்துருக்காங்க, கூட்ஸ் வண்டி மாதிரி லைனா உட்கார்ந்துருக்காங்க. இவனுங்க தான் பொடி பசங்க, ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாங்க. நீ தான் நல்ல வெள்ளை மாதிரி இருக்கியே, கொஞ்சமாச்சும் வேண்டாம்? உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ ஏன் ஒரு அடி முட்டாளு? நீ வந்து ஒரு 10 முட்டாள உருவாக்குற. இவனுங்கெல்லாம் விளையாடி ஏண்டி இதெல்லாம் மக்கள் பார்க்கணும்னு தலையெழுத்தா? கால கொடுமை. அத்தை, விளையாட்டுல வெற்றி தோல்வி சகஜம். இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க, இன்னைக்கு ஜெயிக்கிறவங்க நாளைக்கு தோப்பாங்க. ஏய், இனிமே உனக்கு தோல்வி தாண்டி, இனிமே உனக்கு தோல்வி தாண்டி. நீ ஒண்ணு பண்ண, நம்ம வீட்ல ஹீட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, விறகடுப்பு பத்த வச்சு அதான் விறகுக்கு பதிலா இவனுங்க பேட்டை வாங்கி எரிச்சு என் பையனுக்கு, உன் மச்சானுக்கு, இவனுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கூட. என்னத்தை இப்படி சொல்றீங்க? பாவம் பசங்க விளையாடுற பேட்ட விறக எரிக்க சொல்றீங்க? நீங்க பேசுறது சரியில்லை அத்தை. ஆமா, சரியில்லை தாண்டி. பசங்க பேட்டை விறகா எரிக்க சொன்னது தப்புதான். மதன், இவ ரொம்ப ஃபீல் பண்றடா. பூமிகா, நீ ஒண்ணு பண்ணுமா? இந்த பசங்க பேட்டெல்லாம் வாங்கி போற வழியில கூவத்துல போட்டுட்டு அப்படியே நீங்களும் தற்கொலை பண்ணிக்கங்க. என்னடி என்ன பாக்குற? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தான் நீயும் இதுங்களும் லாயக்கு. வாடா. நம்ம ஜெயிப்போம்டா, நம்ம ஜெயிப்போம். அந்த அந்த கோசரை வச்சு நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். நம்ம ஜெயிப்போம். என்ன அர்ச்சனா ஐஸ், எப்படி இருக்கீங்க? காஞ்ச துணியை மடிச்சு வச்சா மட்டும் பத்தாது, என் துணியெல்லாம் தண்ணி போட்டு அயன் பண்ணி எடுத்துட்டு போய் என் ரூம்ல வைக்கணும். வீட்டு வேலைக்காரம்மா கலெக்டர் ஆயிடலான்னு பாத்தீங்க, அதான் முடியாம போச்சு. அப்புறம் என்ன முறைக்கிறீங்க? என் அண்ணன் பொண்ணுரங்கம் பட்டிக்காட்டானா இருந்தாலும் உன்னை சரியான நேரத்துல பழி வாங்கி ஈசா மாதிரி கால்ல போட்டு மிதிச்சிட்டான் பாத்தியா? உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இனிமேல் எல்லாம் நீ கலெக்டர் ஆகவே முடியாது. அவ்வளோ ஏன் அந்த ஆபீஸ் பக்கம் கூட இனிமேல் நீ போக முடியாது. இந்த வீட்லயே இருந்து எல்லார் துணியும் துவைச்சிட்டு எல்லார் துணியும் அயன் பண்ணி வச்சுட்டு இப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்ன இந்த வீட்டுல எவ்வளவு அவமானப்படுத்தினே நீ. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்படி என் கண்ணு முன்னாடியே நீ அனுபவிக்கிற பாத்தியா? நீ தப்பா கணக்கு போட்டு மனக்கோட்டை கட்டுற. இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறது அவமானமா இருக்குன்னு நீ தான் தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் இதை ஒரு வரமா தான் செய்யறேன். பொண்ணுரங்க மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் எந்த வேலை சொன்னாலும் நான் அதை மனப்பூர்வமா செய்வேன். என் மாமா இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி. இங்க நான் எந்த வேலை பார்த்தாலும் அது நான் என் புருஷனுக்கு செய்யற மாதிரி. நல்லவங்களுக்கு நல்லது நடக்க காலம் தாமதம் ஆலாம், ஆனா நடக்காம எப்பவுமே இருக்காது. கெட்டவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமா நடந்தாலும் எதுவுமே நிலைக்காது. கடவுள் ஒன்னையும் பாக்குறாரு, என்னையும் பாக்குறாரு. ஆனா உண்மைதான் ஜெயிக்கும். ஆனா
அந்த உண்மை ஜெயிக்கும் போது நீ கலெக்டரா இருக்க மாட்ட. இதோ இப்ப சரியே இதே வேலை தான் நீ செஞ்சிட்டு இருப்ப. நீ வேணா பாரு, என்ன வேலைக்கு போக வேணாம்னு சொன்ன என் புருஷன் அவர் வாயாலேயே என்ன வேலைக்கு போன்னு சொல்ல வைப்பேன். ஆ? அப்படியா? அப்படிதான். அவர் கையாலேயே ஆர்டர் வாங்க தான் போறேன், அதையும் நீ பார்க்க தான் போற. பாப்போம் பாப்போம். அந்த மாதிரி எல்லாம் நீ முயற்சி பண்ணா இந்த வீட்டுல நீ அவமானப்பட்டு தான் நிப்ப. சச்சின் கிரிக்கெட் கிளப் நடத்தும் கிரிக்கெட் போட்டியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, இன்று மதன் அணிக்கும் ஈசிஆர் பிரெண்ட்ஸ் அணிக்கும் நடந்த கிரிக்கெட் போட்டியில் ஈசிஆர் பிரெண்ட்ஸ் அணி மதன் அணிக்கு 78 ரன்களை இலக்காக வைத்துள்ளனர். முன்னாள் சாம்பியன் மதன் அணி தற்பொழுது பேட்டிங் செய்ய உள்ளது. இந்த போட்டியில் மதன் அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெறுமா என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். இதோ மதன் அணியின் கேப்டன் மதன் களமிறங்கி விட்டார். மதன் ஈசிஆர் பிரெண்ட்ஸ் அணிக்கு சிம்ம சம்பளமாக திகழ்கிறார். பவுலர் பாலை போடுகிறார், மதன் அதை வாங்கி அடிக்கிறார். பால் மேலே சென்று கொண்டிருக்கிறது. சிக்ஸர்! மதன் முதல் பாலிலேயே சிக்ஸர் அடித்து விட்டார். பவுலர் அடுத்த பாலினை போடுகிறார், மதன் அதை தூக்கி அடிக்கிறார். 4 ரன்! பவுலரின் பாலினை மதன் 4களும் சிக்ஸர்களுமாக அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார். ரன்கள் ஏறிக்கொண்டே இருக்கின்றன. மதன் ஆஃப் செஞ்சுரி அடித்து விட்டார். அவருடைய ஸ்கோர் 52. இதோ பவுலர் அடுத்த பாலினை போடுகிறார், மதன் அதை லாபகமாக தூக்கி அடிக்கிறார். ஈசிஆர் பிரெண்ட்ஸ் டீமினால் மதனை அவுட் செய்ய முடியவில்லை. மதன் களத்தில் ரன்களை குவித்துக் கொண்டிருக்கிறார். இதோ அடுத்த பாலை மதன் தூக்கி அடிக்கிறார். பெரியவர்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, நீங்க ஆவலுடன் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் இந்த போட்டி இறுதி நிலைக்கு வந்துள்ளது. இந்த போட்டியில் மதன் அணி 6 பால்களில் 6 ரன்களை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் உள்ளது. மதன் இந்த போட்டியில் வெற்றி பெறுவாரா என்று இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். பவுலர் அடுத்த பாலினை போடுகிறார், மதன் அதை லாவகமாக தூக்கி அடிக்கிறார். பந்து மேலே பறந்து சென்று கொண்டிருக்கிறது. அது ரசிகர்களின் மத்தியில் விழுந்து விட்டது. சிக்ஸர்! பெரியவர்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, ஈசிஆர் பிரெண்ட்ஸ் அணிக்கும் மதன் அணிக்கும் நடந்த இந்த போட்டியில் மதன் அணி வெற்றி பெற்றுள்ளது. One, front foot bend, 2, 3. 1, 2, 3. Front foot, move bend, 3. அப்புறம் பேட் வச்சு பேக் ஃபுட்டு ஸ்ட்ரோக். ரெடி? குட். அப்படிதான். வெரி குட். பெரியவர்களே, தாய்மார்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, இப்பொழுது பி பிரிவு போட்டியில் பூந்தமல்லி மகேஷ் அணியும் சங்கரி அணியும் விளையாடி கொண்டிருக்கின்றன. இதில் முதலில் ஆடிய பூந்தமல்லி மகேஷ் அணி 10 விக்கெட்டுகளையும் இழந்து 65 ரன்களை பெற்றுள்ளனர். 66 ரன்களை எடுத்தால் சங்கரி அணி இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்ற நிலையில் உள்ளது. ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது. இதோ மகேஷ் அணியின் பவுலர் பந்தினை வீசுகிறார். அதை சங்கரி அணியின் பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்கிறார். பந்து மேலே சென்று கொண்டிருக்கிறது. சிக்ஸர்! பெரியவர்களே, தாய்மார்களே, ரசிக பெருமக்களே, சங்கரி அணி முதல் பாலிலேயே சிக்ஸர் அடித்து 6 ரன்களை பெற்றுள்ளது. பவுலர் அடுத்த பாலினை போடுகிறார், அதையும் தூக்கி அடித்தார். சிக்ஸர்! சங்கரி அணியினர் ரன்களை குவித்துக் கொண்டிருக்கின்றனர். இதோ பவுலர் அடுத்த பாலினை போடுகிறார், பேட்ஸ்மேன் அதையும் தூக்கி அடிக்கிறார். 4 ரன்! அவ்வளவும் கொழுப்புமா அவளுக்கு? ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக
நடந்து கொண்டிருக்கிறது. பவுலர் அடுத்த பாலினை போடுகிறார். பேட்ஸ்மேன் அடித்துவிட்டு ரன் எடுப்பதற்கு ஓடுகிறார். ஒரு ரன் எடுத்து விட்டார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். அவ கூட இந்த கோச் சேர்ந்துக்கிட்டு பண்ற கூத்த பாருமா. ஐயா ரொம்ப நன்றி. இதோ சங்கரி அணியை சேர்ந்த பேட்ஸ்மேன்கள் 6ம் 4மாக ரன்களை குவித்துக் கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது சங்கரி அணி 46 ரன்களை எடுத்துள்ளது. சங்கரி அணியின் அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்களும் நன்றாக விளையாடி ரன்களை குவித்துக் கொண்டே இருக்கின்றனர். சங்கரி அணி தற்பொழுது 61 ரன்களை எடுத்துள்ளது. நெருங்கிட்டாங்களே. கடைசி 2 பந்துகளில் 5 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் சங்கரி அணி இப்பொழுது உள்ளது. இப்பொழுது சங்கரி அணியின் கேப்டன் மௌனிஷ் பேட்டிங் செய்ய தயாராக உள்ளார். 2 பந்துகளே உள்ளன. வெற்றிக்கு தேவைப்படும் ரன்கள் 5. பெரியோர்களே, தாய்மார்களே, ரசிக பெருமக்களே, இப்போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக போய் கொண்டிருக்கின்றது. இதோ பவுலர் பந்தினை வீசுகிறார். அதை சங்கரி அணியின் கேப்டன் மௌனிஷ் தூக்கி அடிக்கிறார். பந்து மேலே பறந்து செல்கிறது. அது பவுண்டரியை தாண்டி விடும் என்று நினைக்கிறேன். ஜெயிச்சிட்டாங்களே. சங்கரி அணி அபாரமாக ஆடி வெற்றி பெற்றது. வெரி குட் சூப்பர் வெரி குட். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்க பசங்களுக்கு பயிற்சி கொடுங்கன்னு கேட்கும்போது நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? எனக்கு அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நல்ல வேளை நீங்க பசங்களுக்கு பயிற்சி கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த பயிற்சினாலதான் பசங்க இந்த போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுல என்னமா இருக்கு? ஃபைனல்ஸ்லயும் நம்ம தான் கண்டிப்பா வின் பண்ண போறோம். கேவலமா இருக்குமா. விடுடா பாத்துக்கலாம். அவங்க எல்லாம் எங்க ஜெயிச்சு வர நீங்க அப்படியே போறாங்க. கிளம்புங்கடா. சரி போயிட்டு வாங்க. bye. Bye, Bye. பார்த்து போயிட்டு வாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல இவனுங்களா ஜெயிப்பானுங்க. பாத்துக்கலாம் விடு. கோச்சர் இருக்கானே அவனை சொன்னோம். ஆ, நீ வாமா. கரெக்டா சொன்னடா. வாடா போலாம். மச்சான் என்ன மச்சான் நீங்களும் அத்தையும் அமைதியா நின்னுட்டீங்க? எங்களை கிண்டலா கேலி பண்ணுங்க மச்சான். எங்க மனசு புண்படுற மாதிரி பேசுங்க. எங்களை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கங்க. ஏன்னா நீங்க அப்படி பேசினதுனாலதான் நாங்க இன்னைக்கு ஜெயிச்சோம். டேய் மச்சானுக்கு நல்லா கேக்குற மாதிரி சத்தமா சொல்லுங்கடா. ஏன் மச்சான் அக்கா இவ்வளவு சொல்லுது, நீங்க எதுவுமே திட்ட மாட்டேங்கிறீங்க? ஏன் மச்சான் எங்களை நல்லா திட்டுங்க. எந்த அளவுக்கு எங்களுக்கு கிண்டல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எங்க ஆட்டத்துல அனல் பறக்க போகுது. ஆமா அனல் பறக்க போகுது. மச்சான் நீங்க என்ன சொன்னீங்க? அரைப்படி கால்படி முக்காப்படி வீசும்படின்னு சொன்னீங்களே. இன்னைக்கு எல்லா ஒரு படியும் சேர்ந்துதான் கிரவுண்ட்ல எப்படி விளையாடினாங்கன்னு பாத்தீங்களா? மச்சான் கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பசங்களும் இன்னைக்கு விளையாடினது. மச்சான் இன்னைக்கு பசங்க விளையாடினத பாத்தீங்கல்ல? இன்னைக்கு இந்த பசங்க எல்லாம் விளையாடினது வெறும் ஒரு உதாரணம் தான். மெயின் படத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. என்ன சொன்னீங்க? ஊசி மணி
அரிசி மணி விக்கிறவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து மேட்ச் ஆட வைக்கிறீங்கன்னு ரொம்ப கேவலமா சொன்னீங்கல்ல. அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அத்தை, நீங்க என்ன சொன்னீங்க? பேட் அடுப்புல போட்டு எரிக்க சொன்னீங்கல்ல. பசங்களெல்லாம் கூவத்துல தள்ளி விட்டு என்ன தற்கொலை பண்ணிக்க சொன்னீங்க. லாலிபாப்பை கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே போக சொன்னீங்கல்ல. ஆனா நாங்க உங்களை அப்படி சொல்ல மாட்டோம். நீங்க பேசின மாதிரி கேவலமாலாம் பேச மாட்டோம். அதுக்கு பதிலா உங்களுக்கு நாங்க நன்றி சொல்ல போறோம். ஆமாத்த, நன்றி தான் சொல்ல போறோம். ஏன் தெரியுமா? எங்க பசங்க ஜெயிச்சதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க சொன்ன வார்த்தை தான். எங்க பசங்களை உசுப்பேத்தி விட்டுட்டு அவங்கள ஜெயிக்க வச்சது நீங்க தான். பசங்களா, மச்சானுக்கு நன்றி சொல்லுங்கடா. பசங்களா, மதன் மச்சானுக்கு நல்லா கேக்குற மாதிரி சத்தமா சொல்லுங்கடா.